அன்பும் கண்மணியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒன்று சேரணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அன்பு திருடன் நினச்சி இங்கே கண்மணி அன்புவை போட்டு அடிச்சிடுறாங்க. உடனேவும் அன்பு அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறாங்க. உடனேவும் கண்மணி அன்புவை பார்த்துட்டு இவரையும் நம்ம அடித்தோம் அப்படின்னு ஷாக்காக நின்றுட்டு இருக்காங்க. உடனே எழுப்பி பார்க்குறாங்க. அன்பு எந்திரிக்கவே மாட்டாங்க. உடனே கண்மணி தண்ணி எடுத்துகிட்டு வந்து தெளிக்கிறாங்க. இந்த இடத்துல கண்மணி அம்மா இவன் எங்கே போனா சொல்லிட்டு பார்க்குறதுக்காக வர்றாங்க. அப்போ அன்பு இருந்துக்கிட்டு என்ன காலிங் பெல் அடித்து என் தூக்கத்தை கெடுத்தது மட்டும் இல்லாமல் என்னையே வந்து அடிச்சிட்டல அப்படின்ட்டு அன்பு ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. உடனே கண்மணி இருந்துக்கிட்டு நான் உங்களை அடித்தேன், நானும் உங்கள் வீட்டில் காலிங் பெல் அடிக்கலன்னு சொல்லிட்டு அப்போவே சொன்னேன் இல்லை, நானும் அடிக்கவே இல்லை. இப்போ திருடன் திருடன் சொல்லிட்டு ஒருத்தவங்க கத்துனதுனால தான் உங்களை திருடன் தப்பாக நினச்சி அடிச்சிட்டேன் அப்படின்னு கண்மணி சாரி கேட்குறாங்க. உடனேவும் அன்பு இருந்துட்டு நீ வேணுனே தான் அடிச்சிருப்ப, நீ திருடன் நினச்சலாம் அடிச்சிருக்க மாட்டேன் அப்படின்ட்டு அன்பு சொல்கிறாங்க. உடனேவும் அந்த இடத்துல கண்மணியோட அம்மா வந்துட்டு ஏண்டி இப்படியெல்லாம் பண்ணுற, மாப்பிள்ளை ஏண்டி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்ட்டு கண்மணியை போட்டு ஒரு அரைகிறாங்க. உடனே கண்மணி வந்துட்டு இதுக்காகமா இப்போ நான் அரைஞ்ச அப்படின்னு கேட்குறாங்க. ஏண்டி அவர் ஏன் இப்படியெல்லாம் நீ நடத்துகிற, அவர் எதுக்கு இப்போ அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா திருடன் நினச்சி தெரியாம தான் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்கிறாங்க. இல்லை மாப்பிள்ளை மேலே நீ கோவமாக இருக்கிறன்னு காலப்போக்கில் மாறிடும்னு நினச்சேன், ஆனால் அது உன் மனசில் வெறுப்பாக மாறிடுச்சு, ஏன்டி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கண்மணியோட அம்மா கண்மணி மேலே கோச்சிக்கிடுறாங்க. உடனே கண்மணி வந்துட்டு நான் உன் பெத்த பொண்ணு, நான் சொன்னால் நம்ப மாட்டேன், இவர் சொன்னால் நம்புவியா, அப்போனா என் மேலே உனக்கு மரியாதையே இல்லையா அப்படின்ட்டு கண்மணி கோச்சிட்டு போயிடுறாங்க. உடனே கண்மணி அம்மா சாரி மாப்பிள்ள, அவள் எதுவும் பண்ணியிருந்தா மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அம்மா அன்பு கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.